Good morning students, welcome to the science class. In last class the measurement lessonsல measurement என்ன the fundamental quantities பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதில் டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட்டு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the luminance intensity அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்செறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லுக் அட் த பிக்சர். இந்த ரெண்டு பிக்சர்லேயும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்சர்ஸில் வந்து இந்த அம்பையர் வந்து ஒரு இது மிஷின்ஸ் கையில் வச்சுருக்காங்க. தென் செகண்ட் ஒன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அதேமாதிரி இந்த மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் யூ சீன் திஸ் சீன் ஆன் த டெலிவிஷன்? வாட் இஸ் த அம்பையர் டூயிங்? இஸ் ஹீ டேக்கிங் எ செல்ஃபி. அவங்க என்ன செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க? நோ, ஹீ இஸ் செக்கிங் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் as the perceived by the human eye by using an instrument called photometer. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து லைட்டு வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய டெஃபினேஷன் பாருங்கள். த மெஷர் ஆஃப் த பவர் ஆஃப் த எமிட்டட் லைட் by a light source in a particular direction per unit solid angle is called as luminance intensity. அதாவது ஒளிச்செறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஒளிச்செறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. The measure of the power of the emitted light by a light source in a particular direction per unit solid angle is called as luminance intensity. ஸோ அதை மார்க் பண்ணிங்க. அதான் define luminance intensity. The SI unit of luminance intensity is cantilla. ஸோ இது நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது 1 மார்க் கொஸ்டின்ஸ். த லைட் எமிட்டட் ஃப்ரம் எ காமன் வேக்ஸ் கேண்டில் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 கேண்டிலா. ஸோ நம்ம இந்த கேண்டிலில் இருக்குது பார்த்தீங்களா, அதிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த லைட்டினுடைய வெளிச்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 கேண்டிலாவுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த லூமினன்ஸ் இன்டென்சிட்டி இஸ் மெஷர்டு பை எ ஃபோட்டோமீட்டர். ஸோ அந்த ஒளிச்செறிவு வந்து எதை கொண்டு நம்ம அளக்கிறோம் பார்த்தீங்கன்னா, என்ன மிஷின் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோ மீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை 1 மார்க் கொஷின்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த இன்ஃபார்ம் பிட்ஸ் பாருங்கள். த லூமினன்ஸ் ஃப்ளக்ஸ் ஆர் லூமினன்ஸ் பவர் இஸ் த மெஷர் ஆஃப் த பெர்சீவ்டு பவர் ஆஃப் லைட். இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் லூமன். சரிங்களா? தென் அடுத்து பாருங்கள். 1 லூமன் அப்படிங்கிறது கொஷின் ஆன்சர் 2 மார்க் கொஷின்ஸ். 1 லூமன் இஸ் டிஃபைன் ஆஸ் த லூமினன்ஸ் ஃப்ளக்ஸ் ஆஃப் த லைட் த ப்ரொடியூஸ்டு பை த லைட் சோர்ஸ் தட் எமிட்ஸ் 1 cantilla ஆஃப் luminance intensity over a solid angle of 1 steradian. ஸோ ஒரு ஸ்டெரடியன் திண்ம கோளத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியே ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அவ்வொளி மூலத்தின் திறன் ஒரு லூமன் எனப்படும். இதுதான் வந்து இந்த லூமனுடைய டெஃபினிஷன். 1 லூமன். சரிங்களா? ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தட்ஸ் 2 மார்க் கொஷின்ஸ். டிஃபைன் 1 லூமன். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளேன் ஆங்கிள், அதாவது தல கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் 2 ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் 2 பிளேன்ஸ். அதாவது இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் தலக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. த பிளேன் angle. So இது definition. Define plane angle. It is the angle between the intersections of 2 straight lines or intersections of 2 planes. Then so the SI units of plane angle is
radian and it's denoted as rad. So that underline பண்ணிக்கங்க. What more questions? The SI units of plane angle is radian. Then so அடுத்து இதனுடைய டயக்ராம்ஸ் பாருங்கள். இந்த பிளேன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. தென் ரேடியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the radian is the angle subtended at the center of a circle by an arc whose length is equal to the radius of the circle. அதாவது ஆரத்திற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் தான் என்னென்னு சொல்கிறாங்க, ரேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரேடியன் அப்படிங்கிறது is the angle subtended at the center of a circle by an arc. அந்த வட்டத்தில் வந்து மையத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோணம். Then whose the length is equal to the radius of the circle. So that is called as radian. ஸோ அதனுடைய ஃபார்முலாஸ் கொடுத்தாங்க பாரு. பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி பை. ஸோ அதை நோட் பண்ணிக்க இந்த ஃபார்முலாஸ். அதை வச்சு நம்ம சம்ஸ் வரும். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சாலிட் ஆங்கிள், திண்ம கோணம். இட் இஸ் த ஆங்கிள் ஃபார்ம்டு பை 3 or more planes intersection at the common point. அதாவது என்னது, 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளும் போது உருவாகும் கோணம் தான் வந்து என்னது, சாலிட் ஆங்கிள். இட் இஸ் த ஆங்கிள் ஃபார்ம்டு பை 3 or more planes intersecting at the common points. So it can also be defined as the angle formed at the vertex of the cone. அதாவது ஒரு கூம்பின் உச்சியில் வந்து உருவாகும் கோணம் கூட இதை சொல்லலாம். It can be also defined as the angle formed at the vertex of the cone. ஓகேங்களா. Then the SI unit of solid angle is steradian and it's denote SR. So இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. That's one more questions. The SI units of solid angle is steradian. Then so அடுத்த definitions. Steradian is the solid angle at the center of sphere subtended by a portion whose surface area is equal to the square of its radius of the sphere. அதாவது ஒரு கோளத்தின் ஆரத்தின் இருமடிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட சிறிய வட்டப்பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ஒரு ஸ்டிரேடியன் எனப்படும். இதுதான் வந்து ஸ்டிரேடியனுடைய டெஃபினேஷன்ஸ். இதுவும் 2 மார்க் கொஷின்ஸில் வரும், நோட் பண்ணிங்க. டிஃபைன் ஸ்டிரேடியன். Steradian is the solid angle at the center of sphere subtended by a portion whose surface area is equal to the square of its radius of the sphere. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டயக்ராம். இதுதான் வந்து ஸ்டிரேடியன். தென் the difference between plane angle and solid angle. So plane angle, solid angle. The angle between the intersections of two lines are planes. The angle between the intersections of 3 or more planes at the common point. It is the 2-dimensional, it is the 3-dimensional. Unit is radian, unit is steradian. ஓகேங்களா. ஸோ இதுவும் நோட் பண்ணிங்க. தட்ஸ் 2 மார்க் கொஸ்டின். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் plane angle and solid angle. Write the difference between plane and solid angle. Then so the next one's clock, கடிகாரம். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டைமை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. தென் the clock are used to measure time interval. So many clocks were used from the ancient
time. The scientists modified the clock's mechanism to obtain accuracy. ஸோ துல்லியமாக வந்து கணக்கிடுறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அதனுடைய மெக்கானிசத்தை வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. தென் ஸோ இதனுடைய டைப்ஸ் பாருங்கள். The types of clocks based on display. ஸோ அதனுடைய டிஸ்பிளேயை பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலாக் கிளாக், டிஜிட்டல் கிளாக். ஸோ அனலாக் அப்படிங்கிறது ஒப்புமை வகை கடிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய பிக்சர்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள், அனலாக் கிளாக்கு. ஸோ இட் லுக்ஸ் லைக் எ கிளாசிக் கிளாக். இட் ஹேஸ் 3 hands டு ஷோ த டைம்ஸ். ஸோ இதில் வந்து 3 ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி டைமை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதில் என்னென்ன ஹேண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஹேண்ட், மினிட்ஸ் அண்ட் செகண்ட் ஹேண்ட். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் அவர். இட் இஸ் ஷார்ட் அண்டு திக். இட் ஷோ ஹவர். ஸோ அந்த மணிமுள் வந்து என்ன பண்ணுது, குட்டையாகவும் தடிமனாகவும் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஹவர்ஸை மென்ஷன் பண்ண யூஸ் பண்ணுறோம். தென் மினிட்ஸ் அண்ட் இட் இஸ் லாங் அண்டு தின். இட் ஷோ மினிட்ஸ். ஸோ இந்த நிமிட முள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குது, நீளமாகவும் மெல்லியதாகவும் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நிமிடத்தை கணக்கிடுறோம். தென் அடுத்து இன்னொரு ஹேண்ட் என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட். இட் இஸ் லாங் அண்டு வெரி தின். இட் ஷோ செகண்ட். இட் மேக்ஸ் 1 ரொட்டேஷன் இன் 1 minute and 60 rotation in 1 hour. ஸோ அந்த வினாடி முள் அப்படிங்கிறது வந்து என்னது, நீளமாகவும் மிகவும் மெல்லியதாகவும் இருக்குது. நம்ம கடிகாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த டைம் சுற்றிக்கிட்டே இருக்கும் பாருங்க, அந்த இதில் ரொம்ப மெலிசாக இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுது, ஒரு ரொட்டேஷன் வந்து என்னது 1 minute அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 16 rotation இஸ் 1 hour. The analog clock can be driven either mechanically or electrically. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா எந்திரவியலாகவும் அல்லது இந்த மின்னியல் தொழில்நுட்ப முறையிலையும் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ இதனுடைய செகண்ட் டைப்ஸ் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கிளாக். A digital clock display the time directly. It show the time in a numeral or other symbol. It may have 12 hours or 24 hours display. ஸோ அந்த டிஜிட்டல் கிளாக் அப்படிங்கிறது என்னது, எண்ணிலக்க கடிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுடைய டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக காட்டும், அந்த நம்பரில் காட்டும் அல்லது ஏதாவது ஒரு சிம்பிளில் காட்டும். தென் இப்போ ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் கிளாக்கில் பார்த்தோம் அப்படின்னா டேட்டு, டே, மந்த்து, இயரு அண்ட் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி காட்டும். A digital clock are often called as electronic clock. இந்த டிஜிட்டல் கிளாக் வந்து என்னன்னு சொல்கிறோம், மின்னியல் கடிகாரம்னு கூட சொல்லலாம், எலக்ட்ரானிக் கிளாக். ஸோ அதனுடைய எலக்ட்ரானிக் கிளாக் பாருங்கள், இதுதான் வந்து எலக்ட்ரானிக் கிளாக், டிஜிட்டல் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம். ஸோ அதை செயல்படும் முறையை பொறுத்து வந்து என்ன பண்ணுறேன் 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் குவார்ட்ஸ் கிளாக், அதாவது படிகார் குவார்ட்ஸ். திஸ் கிளாக் ஆர் activated by electronic oscillation which are controlled by quartz crystal. அதாவது குவார்ட்ஸ் எனப்படும் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் மூலம் இயக்கப்படுகிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குவார்ட்ஸ் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அலைவுகள் அதில் வந்து அந்த படிகக்கல் வந்து என்னது ஊசல் மாதிரி அலைவோம். The frequency of the vibrating crystal is very precise. So the quartz clock is more accurate than the mechanical clock. ஸோ இதனுடைய அந்த ஃப்ரீக்குவென்சி வைப்ரேட்டிங் வந்து என்ன பண்ணலாம், அந்த வைப்ரேட்டிங் கிறிஸ்டல்னால் அக்யூரேட்டாக நம்மளால் கணக்கிட முடியும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மெக்கானிக்கல் கிளாக்கை விட இது அக்யூரேட்டாக இருக்குது. திஸ் கிளாக் ஹாவ் அண்ட் அக்யூரசி ஆஃப் 1 second in every 10^9
செகண்ட். ஸோ இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அது 1 மார்க் கொஷின்ஸில் வரும். இந்த குவார்ட்ஸ் கிளாக் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து எத்தனை டைம் இதாகுன்னு பார்த்தீங்கன்னா 10⁻9 செகண்ட். இக்கடிகாரங்களின் துல்லியத்தன்மையானது 10⁻9 வினாடிக்கு 1 வினாடி என்ற அளவில் இருக்கும். ஸோ ஒரு வினாடி அப்படிங்கிறதுக்கு இந்த கிளாக்கில் வந்து என்னது 10⁻9 செகண்ட். திஸ் கிளாக் ஹாவ் அண்ட் அக்யூரசி ஆஃப் 1 செகண்ட் இன் எவரி 10⁻9 செகண்ட். ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிங்க, 1 மார்க் கொஸ்டின்ஸ். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் கிளாக். ஸோ இது வந்து என்னது ஒர்க்கிங் மெக்கானிசம், பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம். ஸோ அணுக்கடிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் கிளாக் ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் த பீரியாடிக் வைப்ரேஷன் அக்கரிங் வித்தின் த ஆட்டம். அதாவது இந்த கடிகாரத்தில் வந்து என்னது, இக்கடிகாரங்கள் அணுவினில் ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது. த வைப்ரேஷன் அக்கரிங் வித்தின் த ஆட்டம், வைப்ரேஷன் ஆகுது. ஓகேங்களா. திஸ் கிளாக் ஹாவ் அண்ட் அக்யூரசி ஆஃப் 1 செகண்ட் இன் எவரி 10⁻13 செகண்ட். ஸோ இதில் வந்து என்னது, அதனுடைய துல்லியத்தன்மையானது 10⁻13 வினாடிக்கு 1 வினாடி என்ற அளவில் இருக்குது. The atomic clock are used in global the positioning system, GPS, the global navigation satellite system, GLONASS, and international time distribution service. ஸோ இங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை அந்த அப்ரிவேஷன்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. ஜிபிஎஸ்னுடைய ஃபுல் ஃபார்ம் அண்ட் GLONASS அதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ GPS அப்படிங்கிறது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், GLONASS அப்படிங்கிறது குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த அட்டாமிக் கிளாக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லூமினன்ஸ் இன்டென்சிட்டினா என்னென்னு பார்த்துருக்கோம். அதில் 1 லூமன் அப்படின்னா அதனுடைய டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிளேன் ஆங்கிள், அதில் ரேடியன், சாலிட் ஆங்கிள்னு எல்லாம் பார்த்துருக்குறோம். அப்புறம் ஸ்டிரேடியன் பார்த்தோம். த நெக்ஸ்ட் ஒன்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேன் ஆங்கிள் அண்டு சாலிட் ஆங்கிள் அதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக். ஸோ கிளாக்னா என்ன, அதனுடைய டைப்ஸ். ஸோ அந்த டைப்ஸில் 2 டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே ஒன்று, அதேமாரி பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம் ஒன்று. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை லேர்ன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.